ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி கடைவெளி தானே, ஆடி கடைவெளி. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு, மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன வேலை நடக்குது அப்படின்னா, பைப்புக்கு வந்து தட்டி அடிக்கிறோம். தட்டி ரொம்ப பிச்சு பிச்சு கிடந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி வந்து தட்டி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பாரமாக இறங்கிட்டாங்க. அதனால் நான் வந்து களி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், அடைச்சிட்ருக்காங்க பாருங்கள், எங்கள் அம்மா தான் அடிக்கிறாங்க. இதுக்கு வந்து கீத்தெல்லாம் கிடையாது, பேனர் சொல்லுவாங்கள்ல, இந்த கல்யாணத்துக்குலாம் பேனர் அடிப்பாங்களா, அந்த பேனர் வச்சு தட்டி அடிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, எல்லாமே பிச்சுக்கிட்டு காற்றுல கீழே கவுந்து கிடந்துச்சு. எங்கள் அம்மா இன்றைக்கி வேலைக்கு போகல, அதனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த வேலையை எனக்கு வந்து செஞ்சு தராங்க. இந்த மாதிரி யாரோட அம்மாலாம் வந்து வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இந்த தட்டியை பிரிக்கும் போது நான் யோசிச்சிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, எப்படி வந்து பாலை இல்லாமல் எப்படி கற்றுவாங்க? கீத்தாக இருந்தாலும் பாலை வச்சு கட்டிடலாம். ஆனால் பேனருங்கிறப்ப நம்ம ஹோல் போட்டு கயிறு வச்சு தான் கட்ட முடியும். கயிறு இல்லையே, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சி நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வெளில எஞ்சி வந்து பார்த்தா, எங்கள் வீட்டில் மேட் இருக்கும்ல, பழைய மேட்லாம் இருந்துச்சு. அந்த மேட்லேருந்து கயிறு வந்து தயாரிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் அது கயிறு மாதிரியே நமக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சி. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இந்த ஐடியா வந்து நீங்களும் வீட்டில் வந்து ஏதாச்சும் கயிறு தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த மாதிரி வந்து அந்த மேட்டை வந்து பிரித்து ஏதாச்சும் கட்டணும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.